Hello everyone, welcome to our daily current affairs podcast. இன்னைக்கு March 30, 2026 current affairs தான் நாம பார்க்க போறோம். நான் உங்க நிலா. And நான் உங்க சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவரோட கரண்ட் அஃபேர் எக்ஸ்பர்ட்ஸ். ஆமா, நம்ம பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ற எல்லா நியூஸும் ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் நாங்க எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கிளியரா கொடுக்கறாங்க. கண்டிப்பா ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டல் क्वेश्चंसல ஸ்கோர் கிளவர் அரௌண்ட் 80% கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चंஸை கவர் பண்ணிருக்காங்க. மத்த டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ் மிஸ் பண்ற பல கேள்விகள் நம்ம ஸ்கோர் கிளவர்ல கவர் ஆகுது. உண்மைதான். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா நடந்த SBI PO 2025 எக்ஸாம்ல பேங்கிங் ஆஸ்பிரன்ட்ஸோட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சோர்ஸான FS கிளவுட விட ஸ்கோர் கிளவர் 4 questions அதிகமா கவர் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணம் நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அலசி ஆராய்ஞ்சு எக்ஸாம்க்கு தேவையான கண்டென்ட்டை மற்ற சோர்சஸை விட 5 times கம்மியான வால்யூம்ல பக்காவா ரெடி பண்றாங்க. இந்த பிரீமியம் PDF ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். யூனியன் கேபினெட் நம்ம இந்தியாவோட NDC-ய அப்ரூவ் பண்ணிருக்காங்க. டைம் பீரியட் பாத்தீங்கன்னா 2031ல இருந்து 2035 வரைக்கும். வெயிட், NDC அப்படின்னா என்னன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாமா? கண்டிப்பா. NDC அப்படின்னா நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். அதாவது கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்றதுக்காக UNFCCC அண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே ஒரு நாடு அவங்களாவே செட் பண்ற கிளைமேட் கோல்ஸ் தான் இது. சூப்பர். சோ இந்த புது NDC-ல இந்தியா என்ன டார்கெட் வச்சிருக்காங்க? நம்ம இந்தியாவோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது GDP எமிஷன்ஸ் இன்டென்சிட்டியை 2035க்குள்ள 47% குறைக்க போறாங்களாம். இது 2005 லெவல்ஸை கம்பேர் பண்ணி செட் பண்ண டார்கெட். இதுக்கு முன்னாடி 2005ல இருந்து 2020க்குள்ள 36% ரிடக்ஷன் அச்சீவ் பண்ணிருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. பார்க்கறதுக்கு பெரிய டார்கெட் மாதிரி இருக்கு, ஆனா நம்ம ஆளுங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. இன்னொரு சூப்பரான டார்கெட்டும் இருக்கு. 2035க்குள்ள நம்ம கண்ட்ரியோட டோட்டல் இன்ஸ்டால்ட் எலக்ட்ரிக் பவர் கெப்பாசிட்டியில 60% நான் ஃபாசில் ஃபியூயல் ரிசோர்சஸ்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களா? ஆமா, நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோல் இல்லாம சோலார், விண்ட் மாதிரி ரெனியூவபிள் சோர்சஸ். ஆல்ரெடி February 2026 படி நம்ம 52.57% கெப்பாசிட்டியை ரீச் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் அதிகப்படுத்தி 2035க்குள்ள அடிஷ்னலா 3.5ல இருந்து 4 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்ட்டை உறிஞ்சி எடுக்கிற அளவுக்கு மரங்களை வளர்க்க போறாங்களாம். 2021ல இது 2.29 பில்லியன் டன்ஸா இருந்துச்சு. கிரேட் இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் 2 மேஜர் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒன்னு குஜராத்ல இருக்கிற கோசம்பா ரயில் ஓவர் ரயில் ஃப்ளைஓவர், அதாவது ROR ஃப்ளைஓவர். இன்னொன்னு பீகார்ல இருக்கிற பாகல்பூர் பைபாஸ். இந்த 2 ப்ராஜெக்ட்ஸோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 647.58 crore rupees. இதனால ட்ரெயின் கனெக்டிவிட்டி, சேஃப்டி அண்ட் ஆபரேஷன் ஸ்பீட் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து எக்கானமி நியூஸ் போலாம். நம்ம யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஒரு புது இன்கம் டாக்ஸ் ஆக்டை அன்வேல் பண்ணிருக்காங்க. இதுக்காக நியூ டெல்லியில பிராரம் 2026 அப்படிங்கிற ஒரு நேஷன் வைட் அவேர்னஸ் கேம்பெயினை லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த புது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 வரப்போகுது. இது ஏப்ரல் 2026ல இருந்து எஃபெக்டிவா மாறும். இந்த லான்ச் அப்போ அப்கிரேடட் இன்கம் டாக்ஸ் வெப்சைட் 2.0வையும் இனாகிரேட் பண்ணாங்க. அதோட கார் சாத்தி அப்படிங்கிற ஒரு AI எனேபிள்ட் அசிஸ்டன்ட்டையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மக்களுக்கு டாக்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸை கிளியர் பண்ணும். ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும் இல்லாம 10 ரீஜனல் லாங்குவேஜஸ்லயும் இந்த புது ஆக்ட் பத்தின டீடைல்ஸ் அண்ட் ப்ரோஷர்ஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த புது ஆக்ட்ல ஒரு பெரிய ரிலீஃப் என்னன்னா, பழசுல இருந்த 819 செக்ஷன்ஸை வெறும் 536ஆ குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி சாப்டர்ஸையும் 47ல இருந்து 23ஆ கட் பண்ணிட்டாங்க. ஸ்மால் பிசினஸஸ்க்கு ஒரு ஜாக்பாட் இருக்கு. பிரிசம்டிவ் டாக்ஸேஷன் த்ரெஷோல்ட 10 crore rupees டர்ன்ஓவர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. பிரிசம்டிவ் டாக்ஸேஷன் அப்படின்னா சின்ன பிசினஸ் பண்றவங்க பெரிய அளவுல அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆடிட் பண்ற டென்ஷன் இல்லாங்க. அவங்க டர்ன்ஓவர்ல ஒரு ஸ்பெசிபிக் பெர்சன்டேஜை இன்கமா காட்டி ஈஸியா டாக்ஸ் கட்டலாம். வாவ், இது நிஜமாவே சின்ன பிசினஸ் ஓனர்ஸுக்கு பெரிய ஹெல்ப். அடுத்த எக்கானமி நியூஸ் பாத்தீங்கன்னா, S&P குளோபல் நம்ம இந்தியாவோட GDP growth forecast-ஐ ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, FY27க்கான GDP growth 7.1%-ஆ ஏத்திட்டாங்க. அதே மாதிரி FY28க்கு 7.2%, FY29க்கு 7%-ம் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. GDP growth ஏறது நல்ல விஷயம்தான். ஆனா CPI, அதாவது கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அல்லது இன்ஃப்ளேஷனும் FY27ல 4.3%-ஆ உயரும்னு சொல்லியிருக்காங்க. FY26ல இது 2.5%-ஆ இருந்துச்சு. சரி, அடுத்தது பேங்கிங் நியூஸ் போலாம்.
செபி அவங்களோட 213th போர்ட் மீட்டிங்கை மும்பையில் நடத்தியிருக்காங்க. அதில் மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் நார்ம்ஸுக்கு நிறைய ரெகுலேட்டரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். கண்டிப்பா. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நார்மலாக நாம இன்வெஸ்ட் பண்ணுற ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் பிரைவேட் ஈக்விட்டி, வெஞ்சர் கேபிட்டல், ரியல் எஸ்டேட், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான பெரிய அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஃபண்ட். இந்தியன் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 2 பேருமே இதில் பணத்தை போடுவாங்க. இது பேசிக்கலி பெரிய சொஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு விஷயம். இதை செபி தான் ரெகுலேட் பண்றாங்க. சூப்பர் விளக்கம். இப்போ இந்த மீட்டிங்ல செபி ஏஐஎஃப் ரெகுலேஷன்ஸ் 2012 மாத்தி ஸ்கீம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபண்ட்ஸ் அதாவது எஸ்ஐஎஃப்ல இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை 2 lakh rupeesல இருந்து வெறும் 1000 rupeesஆ குறைச்சிட்டாங்க. ஆமா, இதனால சின்ன இன்வெஸ்டர்ஸ் கூட ஏஐஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதோட ஏஐஎஃப் ஸ்கீம்ஸை க்ளோஸ் பண்றதுலயும் ரெஜிஸ்ட்ரேஷனை சரண்டர் பண்றதுலயும் நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. செபி பத்தின ஸ்டாட்டிக் டீடைல்ஸ் பார்த்தோம்னா இதோட சேர்மன் துஹின் காந்தா பாண்டே, ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைல இருக்கு. எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1988. ஃப்ரெண்ட்ஸ், பாட்காஸ்ட்டை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ஈஸியா மெமரைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை படிச்சீங்கன்னா அதை எப்ப மறப்பீங்கன்னு ஏஐ பிரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க படிச்சதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி உட்கார்ந்து மேனுவல் ரிவிஷன் பண்ற கவரியே உங்களுக்கு வேண்டாம். ஆமா, அண்ட் இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட்டை கிரியேட் பண்ண நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அட்லீஸ்ட் உங்க 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பேக் டு நியூஸ். செபி இன்னொரு சூப்பரான இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. அது பேரு வெரிஃபைட் அப்ளிகேஷன் லேபிள். இன்னைக்கு நிறைய ஃப்ராடுலண்ட் மொபைல் ட்ரேடிங் ஆப்ஸ் வந்துருச்சு. அதிலிருந்து இன்வெஸ்டர்ஸை காப்பாத்ததான் இந்த திட்டம். உண்மைதான். ஆல்ரெடி 1.3 lakhs ஃபேக் ஆப்ஸ் ரிப்போர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிருக்காங்க. இந்த புது மெக்கானிசம் படி செபில ரெஜிஸ்டர் ஆன இன்டர்மீடியரிஸோட ஆப்ஸுக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல ஒரு வெரிஃபைட் பேட்ச் கொடுப்பாங்க. இதை பார்த்து நாம சேஃபா இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டுமல்லாம கூகுள் கூட பார்ட்னர் பண்ணி ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் அதாவது ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸை மானிட்டர் பண்ண போறாங்களாம். யாராவது மார்க்கெட் ரூல்ஸை மீறினா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. இது டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப சேஃப் ஆக்கும். அடுத்தது அக்ரிமெண்ட்ஸ் நியூஸ். சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் அதாவது C. டெல்லி போலீஸ் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. இது டெல்லி போலீஸோட ஸ்மார்ட் போலீசிங் கேப்பபிலிட்டிஸை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக. இந்த MOU மூலியமா C. அவங்களோட இண்டிஜீனியஸ் டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸை டெல்லி போலீஸ்க்கு தரப்போறாங்க. இதுல செக்யூர் கம்யூனிகேஷன்ஸ், ஃபேஷியல் ரெகக்னிஷன், சைபர் செக்யூரிட்டி அண்ட் குவாண்டம் செக்யூரிட்டி எல்லாமே அடங்கும். நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் அதாவது NPC, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதுபடி NPC இனிமேல் இந்தியாவோட என்வாயன்மெண்ட் ஆடிட் டெசிக்னேட்டட் ஏஜென்சி அதாவது EADA செயல்படும். என்வாயன்மெண்ட் ஆடிட் ரூல்ஸ் 2025க்கு கீழே இந்த பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. ஃபேக்டரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கரெக்டா என்வாயன்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிற ஆடிட்டிங்கை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதான் இந்த அக்ரிமெண்ட். அடுத்து ஒரு முக்கியமான பேங்கிங் அக்ரிமெண்ட். மைடிக்கு கீழே வர பாஷினி டிவிஷனும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு கீழே வர PFRDAவும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் பேரு பாஷினி ஃபார் சேவா சஞ்சலன். இதோட எய்ம் என்னன்னா பென்ஷன் சர்வீசஸை இந்தியா முழுக்க எல்லாருக்கும் அவங்கவங்க மொழியில கிடைக்க செய்யறதுதான். கான்ஸ்டிடியூஷனோட 8th ஷெட்யூல்ல இருக்கிற 22 மொழிகளிலும் இனி PFRDA பிளாட்ஃபார்ம்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். வயசானவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல். கண்டிப்பா. பாஷினி பத்தி சொல்லணும்னா இது இந்தியாவோட AI ட்ரிவன் லாங்குவேஜ் டெக்னாலஜி இனிஷியேட்டிவ். இதை நேஷனல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மிஷனுக்கு கீழே லான்ச் பண்ணாங்க. இது 36 இந்தியன் லாங்குவேஜஸ், 23 வாய்ஸஸ் அண்ட் 35 இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸை சப்போர்ட் பண்ணுது. சூப்பர் டெக். அடுத்த ரிப்போர்ட்ஸ் கேட்டகரி போலாம். ஆஸ்திரேலியால இருக்கிற இன்ஸ்டிடியூட் ஃபார் எகனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அதாவது IEP குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் 2026 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி உலகத்திலேயே டெரரிசம்னால ரொம்ப அதிகமா இம்பாக்ட் ஆன கண்ட்ரியா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இண்டெக்ஸ் ஆரம்பிச்சதிலிருந்து பாகிஸ்தான் முதல் இடத்துக்கு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்களோட ஓவரால் ஸ்கோர் 8.574. நம்ம இந்தியா இந்த லிஸ்ட்ல 13th ரேங்க்ல இருக்கோம். நம்ம ஸ்கோர் 6.428. செகண்ட் பிளேஸ்ல பர்கினா ஃபாசோ இருக்காங்க. அதுக்கு அடுத்து நைஜர், நைஜீரியா அண்ட் மாலி ஆகிய நாடுகள் மோஸ்ட்லி இம்பாக்டடா இருக்காங்க. அடுத்து பிசினஸ் நியூஸ். நம்ம ஊரு ஃபின்டெக் கம்பெனி ரேசர் பே சர்வம் AI அப்படிங்கிற இந்தியன் AI ஸ்டார்ட் அப் கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. எதுக்கு தெரியுமா?
வாய்ஸ் லெட் மல்டிலிங்குவல் டிஜிட்டல் காமர்ஸ் சொல்யூஷன்ஸை கொண்டு வரேன். அதாவது இனிமேல் ப்ராடக்ட்ஸ் ஏடுறது, ஆர்டர் பண்றது, பேமெண்ட் பண்றது எல்லாமே நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல வாய்ஸ் மூலியமாவே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபீச்சர் சர்வம் ஏஐயோட இண்டஸ் ஆப்ல கிடைக்க போகுது. இதுல ஸ்விக்கி தான் ஏர்லி பார்ட்னரா ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ இனிமேல் தமிழ்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியே பிரியாணி ஆர்டர் பண்ணலாம் போல. ஆமாம், ஸ்விக்கி பத்தின டீடைல்ஸ் பார்த்தோம்னா அவங்க சிஇஓ ஸ்ரீஹர்ஷா மஜேட்டி, ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரு அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2014. நெக்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். விக்ரம் கே துரைசுவாமிய சைனாவுக்கான அம்பாசிடர் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவர் பிரதீப் குமார் ராவத்தை சக்சீட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி விக்ரம் கே துரைசுவாமி யூகேக்கான இந்தியாவோட ஹை கமிஷனரா இருந்தாரு. இன்னொரு அப்பாயின்மெண்ட்டும் இருக்கு. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டான PV நாராயணராவ ICAIயோட சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டில் ஒரு கோஆப்டட் மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவரோட டேர்ம் 2026ல இருந்து 27 வரைக்கும். கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ஒரு நியூஸ். நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் ரவீந்திர ஜடேஜாவை சிட்டி யூனியன் பேங்க் அதாவது CUBயோட புது பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர். அடுத்தது அவார்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். விசாகப்பட்டினத்தை சேர்ந்த பூபதி ராஜு அன்மிஷ் வர்மா ஒரு புது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. என்ன ரெக்கார்ட்? உலகத்தில் இருக்கிற 7 வால்கானிக் சம்மிட்ஸை மேல் கேட்டகரியில ரொம்ப வேகமா ஏறி முடிச்சது இவர்தான். இந்த மவுண்டனரிங் சேலஞ்சை இவர் வெறும் 92 days 4 hours and 45 minutesல முடிச்சு பழைய குளோபல் பெஞ்ச்மார்க்ஸை முறியடிச்சிட்டாரு. வாவ்! 7 வால்கானிக் சம்மிட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு கண்டத்திலையும் இருக்கிற மிக உயரமான எரிமலைகள். இவரோட எக்ஸ்பெடிஷன் யூரோப்ல இருக்கிற மவுண்ட் எல்பிரஸ்ல ஆரம்பிச்சு அண்டார்டிகால இருக்கிற மவுண்ட் சிட்லில முடிஞ்சிருக்கு. மத்த சம்மிட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால மவுண்ட் கிளிமஞ்சாரோ, ஏஷியால மவுண்ட் தாமாவந்த், நார்த் அமெரிக்கால பீகோ டி ஒரிசோபா, சவுத் அமெரிக்கால ஓஜோஸ் டி சலாடோ அண்ட் ஓஷேனியால மவுண்ட் கிலவே. ரொம்ப த்ரில்லிங்கான ரெக்கார்டு இது. சரி, அடுத்து ஒபிச்சுவரி நியூஸ். வெட்டரன் பிஜேபி லீடர் தத்தா மேகே அவரோட 89 வயசுல காலமாயிட்டாரு. இவரு நாக்பூர், ராம்டெக் அண்ட் வர்தா கன்ஸ்டிடியூவன்சிஸ்ல இருந்து 4 தடவை லோக்சபா எம்பியா இருந்திருக்காரு. 2002ல இருந்து 2008 வரைக்கும் ராஜ்யசபா மெம்பராவும் இருந்திருக்காரு. இன்னொரு ஒபிச்சுவரி நியூஸ். வெட்டரன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் ரேமன் குரூப்போட ஃபார்மர் சிஎம்டியான விஜய்பத் சிங்கானியா அவரோட 87 வயசுல இறந்துட்டாரு. இவருக்கு 2006ல பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேஸ். மார்ச் 20th பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்பாரோ டேவா அப்சர்வ் பண்றாங்க. சிட்டுக்குருவிகளை காப்பாத்த ஒரு விழிப்புணர்வு நாள். இந்த 2026க்கான தீம் கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இதை நேச்சர் ஃபாரெவர் சொசைட்டி 2010ல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் மார்ச் 18th வந்து குளோபல் ரீசைக்ளிங் டே. இந்த வருஷத்துக்கான தீம் டோன்ட் திங்க் வேஸ்ட், திங்க் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை 2018ல இருந்து அப்சர்வ் பண்றாங்க. 1948ல பெல்ஜியம்ல பியூரோ ஆஃப் இன்டர்நேஷனல் ரீசைக்ளிங் அதாவது BIR ஆரம்பிச்சதை கமமரேட் பண்றதுக்காக தான் இந்த நாள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை நாம கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒரு செமையான விஷயம் காத்துட்டு இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் நடக்குது. இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்கான ஒரு IPL மாதிரி. ஆமாம், அன்னைக்கு நடந்த கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி டெய்லி நைட் 8 PMக்கு இந்த குவிஸ் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் ஆரம்பிக்கும். மாச கடைசியில அதிக ஸ்கோர் எடுக்கிற வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் இருக்கு. சோ வெயிட் பண்ணாதீங்க, உடனே கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு இன்னொரு சூப்பரான கரண்ட் அஃபேர்ஸ் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். பை ஃப்ரம் us. Bye friends, keep studying and keep shining.